இயேசு நாம மகிமைப்படுவதாக. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இன்ட்ரடக்ஷன், என்னென்ன வைட்டல் வசனங்கள், முக்கியமான வசனங்கள், நாட் ஆல் பட் ஒரு சாம்பிள் வசனங்களை பைபிள்லேருந்து எடுத்து கொடுத்து அந்த வசனங்களை எப்படி யெகோவா விட்னஸ்காரங்க வயலேட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க மட்டும் இல்லாமல் சபையை வயலேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, யெகோவா விட்னஸ்காரங்களுடைய கொள்கைகள் என்ன, கொள்கைகளில் பார்த்தோம். அவங்களுக்கு யார், பிதாவாகிய தேவன்னா யார், இயேசுனா யார், எர்த்துனா என்ன, பரலோகம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் அவங்களுடைய எரரெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுது. இயேசுவை அல்மைட்டி காட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டோம், அந்த கொள்கைகளை பார்த்துக்கிட்டோம். இப்போ முக்கியமாக அடுத்து என்ன பண்ண போகிறோம், அவங்க பேரே யெகோவாஸ் விட்னஸ், ஜெகோவாஸ் விட்னஸ். இப்போ இந்த நம்ம கையில் வச்சுருக்கிற பைபிள் படி, புதிய ஏற்பாட்டின்படியோ பழைய ஏற்பாட்டின்படியோ யெகோவா தேவனுக்கு யாராவது விட்னஸ் கொடுக்க முடியுமா? இதான் கேள்வி. இப்போ இந்த கேள்வி என்னென்னா, நம்ம கையில் வச்சுருக்கிற பைபிளில் புதிய ஏற்பாட்டின்படியோ பழைய ஏற்பாட்டின்படியோ யாராவது யெகோவா தேவனுக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? செஷன் டூ ஃபஸ்ட் செஷனில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். சில ஃபண்டமெண்டல் பைபிள் வேர்ட்ஸஸை கொடுத்து அதில் எப்படி யெகோவா விட்னஸஸ்லாம் தவறி போயிருக்கிறாங்க, இழந்து போயிருக்கிறாங்க, அது வேத வசனத்தின்படி வஞ்சிக்கப்படுறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறாரு. அவர் மத்தேயு 24:5 கொடுத்துருக்காரு. அதன்படி வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டுமல்ல, ரோமன் கத்தோலிக்க சபை, பெந்தேகோஸ்தே சபைகள் அத்தனையும், சிஎஸ்ஐ, டிஎல்சி பாரம்பரிய சபைகள், அப்புறம் முஸ்லீம்ஸ் எல்லோரும் ஒரே கேட்டகரியில் தான் வராங்க. இந்த பைபிளை வச்சுக்கிட்டு எல்லோரும் எழுதியிருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் மட்டும் இந்த பைபிளை விட்டு எதிராக எழுதி என்னெல்லாமோ மேனிப்புலேட் பண்ணி அவங்க டெலிபரேட்டாக தவறியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் ஆகி தலைகளை போயிருக்கிறாங்க. இது என்ன லெவலுக்கு? லூக்கா 17:25 ஏசப்பா ப்ராஃபஸி கொடுத்துருக்கிறாரு, இந்த கடைசி கால சந்ததி அவரை ஆகாதவன் என்று தள்ளி விட்டுரும். அது நிறைவேறியிருக்கு. அது ஏன்னு நம்ம பார்த்தோம். அப்படி மொத்தம் புறஜாதி சபையும் அவரை தள்ளி விட்டால் தான் அவர் யூதர்களுக்கு கதவை திறக்க முடியும். ரோமர் 11:32 அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்காரு. இப்படி மொத்தமாக தள்ளி விட்டால் தான் அவர் யூதர்களுக்கு திறக்க முடியும். அப்போ தான் ஃபைனலாக 2 பேருக்கு ஒரு கிருபையை கொடுத்து அவர் பூமியை க்ளோஸ் பண்ணுறார். இப்போ யூதர்களுக்கான கிருபை துவக்கப்படுற காலம். அதுக்கு முன்னால் என்ன ஆகணும்னா, புறஜாதிகளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அந்த அழைப்பு லூக்கா 14:16-24 பார்த்தோம். அழைக்கிறார். ஆனால் தீர்க்க தரிசனத்தின்படி வரமாட்டாங்க. ரோட்டில் போய் ஆட்களை பிடிப்பேன்னு சொல்கிறார். அவர் மத்தேயு 22:10 படி மணவாட்டி சபை விருந்தாளிகளால் நிறைஞ்சிரும். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அழைக்கப்பட்டவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அழைக்க மாட்டாங்க. ஸோ அழைப்பு யாருக்கெல்லாம் போகுது? இந்த அத்தனை கேட்டகரிக்கும் போகுது. புறஜாதிகளில் அவ்வளோ வரைக்கும் போகுது. அதாவது இந்த பைபிளை எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ, முஸ்லீம்ஸ் கனெக்டட். முஸ்லீம்ஸ்க்கு இந்த பைபிள் வசனங்கள் இல்லை, பழைய ஏற்பாடு இல்லைன்னா இஸ்லாமே கிடையாது, குரானே கிடையாது. இதில் 24 பேர் எடுத்து அவங்க தீர்க்க தரிசிகளையும் போய் சொல்லியிருக்காங்க. 25வது தான் முகமது நபியா, 24 பேர், 24வது இயேசு, 25வது முகமது நபி. அவர் தான் லாஸ்ட் ப்ராஃபட்னு எடுத்திருக்காங்க. எல்லாரும் பேரும் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. இதுலேருந்து நோவாவை பற்றி வரலாறு தப்பாக எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் போய் அங்கிட்ட மாற்றி எழுதியிருக்காங்க, பேரெல்லாம் எடுத்திருக்காங்க இதுலேருந்து. ஸோ பைபிளில் அவங்க கனெக்டட். சூரத்து மரியம் 19 சூரத்து மரியம்ங்கிற சாப்டர் இருக்குது. அதில் மரியம் அங்கே செயின்ட்டு. இஸ்லாமில் மரியம்னா மேரிக்கு பேர் மரியம்னு ஆக்கிட்டாங்க. ஐம் சாரி, அதை நான் உங்களுக்கு சொல்லலை. மரியம்னா மேரிக்கு பேர், இங்கே மரியாள், அங்கே மரியம். ஸோ அவங்க மேரி அவங்களுக்கு செயின்ட்டு. இதில் இஸ்லாமில் செயின்ட்டு. இயேசு அவ்வளோ செயின்ட் இல்லை, மேரி செயின்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. யாரை முக்கியப்படுத்தணுமோ அவரை கீழே வச்சாச்சு. ஜெகோவா விட்னஸில் இயேசு தேவன் இல்லை, அல்மைட்டி காட் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க எல்லாம். இப்போ கட்டட சபை எல்லாரும் என்ன, அவங்க நாங்கள் இயேசுவை தான் தொழுதுக்கொள்ளும், ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தசம பாகம், காணிக்க, ஓய்வு நாள், பழைய ஏற்பாடை பின்பற்றுறாங்க. அப்போ அவ்வளவு அத்தனை சபைகள் சொல்லப்படுறதும் நிராகரிச்சிட்டாங்க. இப்போ தான் அவர் அந்த அழைப்பு வருது, லூக்கா 14 அழைப்பு. இந்த அழைப்பு தான் போய்கிட்டு இருக்கு. அதோட ஒரு அம்சம் தான் இங்கே. இப்போ இன்னொன்று பார்த்தோம், கல்ட்டோட அடையாளம் என்ன. அவங்க தனியாக ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க. ரோமன் கத்தோலிக்கு தனி பைபிள் இருக்குது. ஆமாம், இவங்களுக்கு ஜெகோவா விட்னஸுக்கு தனி பைபிள் இருக்குது. ஆமாம், நிறைய தனியாக புக் வச்சுருப்பாங்க. அந்த புக்கை தான் எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க, பைபிளை எடுக்க மாட்டாங்க.
ஆமாம். அடுத்தது எடுத்தாங்கனாலும் இப்போ மத்தேயு, மார்க், லூக்கா இவனை பிரசங்கம் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, பழைய ஏற்பாடு எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க. இது நிறைவாயிட்டு. இப்போ நமக்கு இந்த செஷனில் இது நம்பர் 3 கொஷின், அந்த பார்ட் நம்பர் 3 எடுக்கலாம், செஷன் நம்பர் 2. இதில் என்னென்னா, யெகோவா தேவனுக்கு யாராவது சாட்சி கொடுக்க முடியுமா? அதை ஃபஸ்ட்டு ஹோல்ட் த புல் பை த ஹார்ன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பேரே கிறிஸ்தவர்கள்லாம் இல்லை, ரோமன் கத்தோலிக்கர் இல்லை, பெந்தேகோஸ்தே இல்லை, ஜெகோவாஸ் விட்னஸஸ் பேரே அதில் இருக்குது. இப்போ அதுக்கு அட்ரஸ் பண்ணணும். யாராவது ஒருத்தர், அது யூதர்களோ புறஜாதியரோ பழைய ஏற்பாட்டிலேயோ அல்லது இப்போமோ யெகோவா தேவனுக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். கொடுக்க முடியுமா? அப்படி பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும் விட, என்ன விட கிடைக்குது அப்படின்னா, யாரும் சாட்சி கொடுக்க முடியாது, சாட்சி கொடுக்கல. நம்ம யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம யாரு? புறஜாதிகள். பழைய ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலர் என்ற யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யெகோவா தேவன் யாருடைய தேவன்? இஸ்ரவேலருடைய தேவன். இஸ்ரவேலருடைய தேவன். ஓகே. இப்போ அவருக்கு பல நாமங்கள் இருக்கு. அடுத்தது நாமம்னா என்ன? தேவனுடைய நாமம், அதில் இருக்க முக்கியத்துவம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எப்படி இவங்க இழந்து போனாங்க? நெக்ஸ்ட் ஞாபகப்படுத்துங்க, தேவனுடைய நாமம். இப்போ யெகோவா அப்படிங்கிற நாமத்துக்கு சாட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னா, இப்போ பழைய ஏற்பாடை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்கிறாரு, என் பெயர் யெகோவாங்கிறார். எடுத்துக்கோ, யாத்ராகமம் 6வது அதிகாரம், எக்ஸோடஸ் 3வது வசனம் சொல்கிறாரு. யாத்ராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறாரு, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. இங்கே தான் சொல்கிறாரு, என் பேர் யெகோவாங்கிறார். இதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லார்ட்னு இருக்கும். இங்கிலீஷில் பாருங்கள், அண்ட் காட் ஸ்போக் டு மோசஸ் அண்ட் செட் டு ஹிம், ஐ எம் த லார்ட். இங்கிலீஷ் இதில் ஹீப்ரூ, பழைய ஏற்பாடு முழுக்க எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரீக்கில். எபிரேய மொழியில் ஐ ஆம் யாவே அப்படின்னு இருக்கும். ஐ ஆம் யாவே, ஜெகோவான் இருக்காது, யாவே. கர்த்தருங்கிற இடத்துல பூரா யாவேன்னு தான் இருக்குது. கர்த்தருங்கிற இடத்துல ஃபுல்லாக பழைய ஏற்பாட்டில் யாவேன்னு இருக்குது. YAWHY, அது பார்த்துக்கலாம், யாவே. ஸோ இங்கே தமிழில் யெகோவா அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. KJVயில் ஜெகோவான் இருக்குது, NKJVயில் அதில் லார்ட்னு கொண்டுட்டாங்க. நான், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவான்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்போது உங்களுக்கு யெகோவாங்கிற நாமம் முறையாக இங்கே இனிஷியேட் ஆகுது. பழைய ஏற்பாட்டு தேவனுக்கு அதுக்கு முன்னால் சர்வ வல்லவர்னு எங்கே இருக்குது? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம், ஜெனசிஸ் 17:1. இவர் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாறாரு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்கே தான் அவர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் தரிசனமாறாரு. அவன் கூட இன்டராக்ட், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேர்ட்டையும் ஒரே மாதிரி தான், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதுதான் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவங்கக்கிட்ட எல்லாம் நான் சொல்கிறாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். எப்படியா தரிசனமானேன்? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் டைரெக்டாக எல்லாத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இடையிடையே இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வித்தியாசத்தை கொண்டுட்டே வருவேன். சீஷர்கள் புரிஞ்சுக்கணும், இது யெகோவா சாட்சிகளுக்கு மட்டுமல்ல டீச்சிங், சீஷர்களுக்கும் இடையிடையில் ரெவலேஷன் வரும். அதாவது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பழைய ஏற்பாட்டு கர்த்தர் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கார். எல்லாத்தையும் டைரெக்டாக அவரே ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் ஹேண்டில் பண்ணதை என்ன பண்ணிட்டாரு, இனி நான் ஹேண்டில் பண்ணுவேன். எப்படின்னா, உங்கள் மூலமாக ஹேண்டில் பண்ணுவேன். ஐ வில் கம் இன்சைட் யூ. உங்களுக்குள்ளே இருந்து நான் ஹேண்டில் பண்ணுவேன். பட் ஐ வில் யூஸ் யூ ஆஸ் வெசல். எவ்ரி ஒன். பழைய ஏற்பாட்டில் யாருமே அவருக்கு மகன் கிடையாது.
அவன் என் குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு தேவனா இருப்பேன்னு சாலமோனை பற்றி சொன்னார். ஆனால் எங்கேயுமே சாலமோன் அப்பான்னு அவரை கூப்பிட அனுமதிக்கலை. மகனேன்னு அவர் எங்கேயுமே கூப்பிடல. ஆனால் இங்கே அசால்ட்டா யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தான். ஸோ த டிஃபரன்ஸ் என்னென்னா, அங்கே யாரும் மகன் கிடையாது. தி பெஸ்ட் வந்து சர்வெண்ட். மை சர்வெண்ட் மோசஸ். நம்பர்ஸ் 12:7 உங்களுக்கு அதையும் நான் இடையில அதையும் கொண்டுட்டே வரேன். உங்களுக்கு தெரியணும், கம்ப்ளீட்டாக தெரியணும். பழைய ஏற்பாடை மகிமைப்படுத்துகிறாங்கன்னா ரொம்ப ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, நாட் ஸோ வித் மை சர்வெண்ட் மோசஸ். சர்வெண்ட் த பெஸ்ட்டுக்கு பேர் தாசன். தாசன்னா சர்வெண்ட். தாவீதுக்கு என் இருதயத்துக்கு உகந்த தாசன், சர்வெண்ட். பழைய ஏற்பாட்டில் தி பெஸ்ட்டுக்கு பேர் தாசன். சன்னு யாரும் கிடையாது. இவன் என் மகன் கிடையாது, மகனே அப்படின்னு கிடையாது. இந்த கான்செப்டே கிடையாது பழைய ஏற்பாட்டில். இப்போ இங்கே புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டாரு, அவர் டைரக்டாக இன்டர்வியூன் பண்ணுறதுக்கு வந்தார். நேரடியாக மனுஷனாக கீழே இறங்கி வந்தார். நேராக இறங்கி வந்தார். வந்துட்டு புது பைபிளை கொடுத்தாரு. நம்ம என்ன பண்ணணுங்கிறத க்ளீனாக அவர் டீச் பண்ணி காமிச்சிட்டார். இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் என்ன இருக்குதோ அதுதான் மெயின் டீச்சிங். இதுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் விளக்கம்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை, எல்லா நிருபங்கள் விளக்கம்தான். மெயின் வந்து மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். அங்கே செங்கடலை 2ஆக பிரித்தார். இங்கே என்ன பண்ணார், கடல் மேலே நடந்தார். அவர் நடந்த உடம்பு இல்லாமல் என்ன பண்ணார், பேதுருவா வா அப்படின்னாரு. வரணும்னா வா, ஒரே வார்த்தை. அவனும் நடந்தான், அவனை நடக்க வச்சார். அடுத்தது அங்கே மன்னாவை கொடுத்தாரு. இங்கே 2 முறை என்ன பண்ணார், 5000 பேருக்கு 4000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அங்கே மன்னாவும் கொடுத்தாரு, காடையும் கொடுத்தாரு. இங்கே என்ன கொடுத்தாரு, அப்பமும் கொடுத்தாரு, மீனும் கொடுத்தாரு. அங்கே வந்து டைரெக்டாக அவரே கொடுத்தாரு. இங்கே எப்படி, இங்கே இருக்கிறத எடுத்து கொடுத்தாரு. சிஸ்டம் இப்போ அப்படி தான். நீங்கள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு கொடுப்பார். இதான் ஸ்டைல். சிஸ்டம் அப்படியே கொடுத்துட்டார் எல்லாம். அங்கே உள்ளதுக்கு இங்கே மாற்றி என்ன, இதுதான் இன்னைக்கு அப்ளிகபிள். பேய்க்கு என்ன அதிகாரம், பேய் நேராக வந்து அவரை சோதிக்கிறான், நம்மளை சோதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. லூக்கா 4, மத்தேயு 4 பேய் வந்து டைரெக்டாக வந்து இயேசுவை சோதிக்கிறான். அது வந்து இன்னைக்கு நமக்கும் உண்டு. சோதனைக்காரன் மத்தேயு 4:1-2 இருக்குது. அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு கிளியராக. அந்த லிமிட்ஸு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அவர் ஊழியத்துக்கு அவருக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. அது சொல்கிறாரு, அந்த முக்கு சந்தியில் போ, அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்கோம், என்னன்னு கேட்டேன், ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. போய் பிடிச்சாங்க. அப்புறம் சொல்கிறாரு, ஆண்டவரே எங்கே போய் நம்மளுடைய இதை பஸ்கா பண்டிகை எங்கே ஆசரிக்கணும், இதே போ. ஒரு பையன் குடம் எடுத்துகிட்டு வருவான், அவன் பின்னாலே போ. அவன் எஜமானன் மேலே மாடியெல்லாம் கம்பளம் விரித்து நம்ம அழகாக ஸ்டைலாக வச்சுருப்பான், எங்கள் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி கொடுப்பான். அப்படியே செய்தார்கள். இதே தான் இன்னைக்கு. அப்படின்னா அவர் ஊழியக்காரனுக்கு எல்லாத்தையும் முன்னாலே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ கண்டுபிடிக்கணும், ஆயத்தமாகலைன்னா அது அனுமதிக்கப்பட்ட வழி அல்ல. தெளிவாக கொடுத்துட்டார். கை நீட்டி எல்லாரும் காசு போடுங்க, எல்லாம் பேயோட திட்டம். ஊழியம் கொடுக்குறாரோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவார். எல்லாம் முன்னமே ஆயத்தம், இதெல்லாம் எழுதி வச்சுட்டார். ஸோ மத்தேயு, மார்க், லூக்கா அவரில் இயேசு பரலோக தேவன். அவர் சாதாரண ஆள் இல்லை, பரலோக தேவன் பூமியில் இறங்கி வந்தார். தேவன் மாம்சத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 3:16. ஆமாம், அவர் மாம்சத்தில் வந்தார். ஆமாம், இது பைபிளில் இருக்குது. நாங்கள் பைபிளை தான் பின்பற்றுறோம் அப்படின்னு யார், யெகோவா விட்னஸ்காரங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்குது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். என்னங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவங்க சொல்கிறாங்க, யெகோவா விட்னஸ் சொல்கிறாங்க, நாங்கள் பைபிளில் இயேசு சொன்னதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் சொல்கிறதையும் பின்பற்றோம். இங்கே இருக்குது, இங்கே பவுல் வச்சு சொல்லியிருக்காரு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென் சொல்லுவோமா? ஸோ இப்போ இவர் தான் மாம்சத்தில் வந்து அவர் நம்ம என்னெல்லாம் பாடுபடுவோமோ அவ்வளோ ரவுண்ட் அடித்தார். எல்லாம் அடிச்சுட்டு நமக்கு என்னென்னலாம் வருங்கிறத தீர்க்க தரிசனமாக அதை எழுதிட்டார். நம்ம என்னெல்லாம் பேசணும், எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும், எல்லாமே இதில் சொல்லிட்டார். யாரை ரிசீவ் பண்ணணும், யாரை துரத்தி எடுக்கணும், யார் பரிசேரி எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாம் க்ளீனாக சொல்லிட்டார். ஆமாம், க்ளீனாக சொல்லிட்டார். ஆமாம், என்ன இதில்
லூக்கா 9வது அதிகாரத்தில் யார் அவருக்கு ஊழியம் செய்ய வருவான் வரமாட்டான்னு சொல்லிட்டாரு. இதில் லூக்கா 9:60 சொல்லிட்டாரு. அது அந்த வார்த்தை கரெக்டாக திடீர்னு வரமாட்டுக்கு. ஆமாம் சொல்லிட்டாரு. கலப்பையில் கையை வைத்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. நான் 1 மாதம் கழித்து வரேன்னா அவன் ஒப்பேற மாட்டான்ட்டார். நம்ம சொல்லி கொடுத்துட்டார். டீச்சிங் எல்லாமே பரலோக தேவனை கீழே இறங்கி வந்து ஃபஸ்ட்டான்னு சொல்லி கொடுத்துட்டார். போட்டு முத்திரை போட்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஒன்று 4 சாட்சிகளை வச்சு நம்ம கையில் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு எப்பா இப்போ நீங்கள் நான் பண்ணுறதை பண்ணுங்கள். நீங்கள் யார்? பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டில் அது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் சர்வன்ட்ஸ், வேலைக்காரன், ஊழியக்காரன். புதிய ஏற்பாட்டில் புத்திர சுவிகாரம் உள்ள பிள்ளைகள். ஆமாம், நீங்களும் நானும் யார்? கலாத்தியர் 4வது அதிகாரம். நீங்கள் டக்குன்னு அங்கேயும் நான் சொல்லித்தரேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4-5. நம்ம வந்து புத்திர சுவிகாரம் உள்ளவங்கள். நான் 6க்கே டைரெக்டாக போகிறேன். 6க்கே போகிறேன். சொல்கிறாரு, மேலும் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் சொல்கிறாரு ஒன்று ஒன்றா. நம்ம வந்து எப்படின்னு சொல்கிறாரு, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக, புத்திர சுவிகாரம் அடையத்தக்கதாக சொல்லிட்டு அதுக்காக வந்தாராம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அனுப்பிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாராம்? மேலும் நீங்கள் அதில் என்ன அச்சீவ் ஆகிருக்கும்? புத்திரராயிருக்கும். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாய் தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். You have now understood the difference between the Old Testament and the New Testament. Old Testamentல கிடையாது. இது வந்து சான்ஸே கிடையாது. புத்திரன் இப்போ என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு டியூட்டி கொடுத்துட்டார். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், மேனுவல் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னோ அதை நீங்கள் பண்ணுங்க. நான் என்ன பண்ணணும் அதே சொல்லியிருக்காரு. மத்தேயு 28:19-20 அதை சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் என்ன அதுதான் இயேசு பண்ணார். மத்தேயு 28:19-20 அவர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு ரிமைண்டர் போட்டு பார்த்துக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இயேசு புறப்பட்டு போனார் ஃபுல்லாக சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அவர் வந்து இஸ்ரவேலுக்குள்ளே மட்டும் சீஷராக்கினார். நமக்கு உலகம் முழுக்க கொடுத்துட்டாரு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு வந்து பிதா என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை தான் பிரசங்கம் பண்ணார். அதை தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். பிதாவுடைய வசனம் இயேசுடைய வசனம் ரெண்டும் ஒன்று தான். அதை தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ட்டாரு. சொல்லிட்டு கடைசியில் கேரண்டி கொடுக்குறாரு. இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். இப்போ புரிஞ்சுதா? இது வந்து பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இந்த பிரசங்கம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. கொஸ்டினே கிடையாது. நோ கொஸ்டின். இப்போது மறுபடியும் வருவோம் நாமத்துக்கு. யெகோவாங்கிற நாமம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்கிட்ட யார்கிட்ட இருந்தார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிட்ட டைரக்டாக அப்பியர் ஆனார். நேர தரிசனமானார். அதை அந்த யாத்ராகமோ 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறார், தரிசனமானேன். அங்கே வந்து த்ரூ சேனல்லாம் ப்ராப்பர் சேனல்லாம் கிடையாது. டைரெக்டாக வந்து நின்று தான் பேசியிருக்காரு. வசனம் இருக்குது, பட் இப்போதைக்கு அவர் சொன்னதை மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகே, வந்துட்டு அவர் அதுக்கு பிறகு சொல்கிறார், மோசேட்ட சொல்கிறாரு, என் பேர் யெகோவாங்கிறார். ரைட்? அதே மோசேக்கிட்ட நல்லா கவனமாக பாருங்கள். 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் 2வது வசனத்தில் நான் யெகோவான்னார். இப்போ 3வது அதிகாரத்துக்கு வாங்க. இது வந்து நம்ம பின்னால் போகலை, நம்ம முன்னால் போகிறோம். எங்கே? 6வது அதிகாரத்துலேருந்து கொஞ்சம் பேக்கில் போகிறோம். 3வது அதிகாரம் 14-15 படிப்போம். ஆமாம், எக்ஸோடஸ் 3வது அதிகாரம் 14-15. அவர் சொல்கிறார், தன்னுடைய நாமம் என்னன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்றார். ஓகே, நல்லா கவனமாக பாருங்கள். இதில் அவருடைய நாமம் வருது. இந்த நாமம் தான் என்னுடைய நாமம்னு இயேசு சொல்லியிருக்காரு. இருக்கிறேன், அவருடைய நாமம் வந்து இருக்கிறேன். திருப்பி ஒரு தடவை நான் படிக்கிறேன். இந்த நாமத்தை சொல்லிட்டு அடுத்தது ஒரு நாமம் கொடுக்குறாரு அடுத்த வசனத்தில். இந்த வசனத்தில் இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இங்கிலீஷில் வந்து கிரேட் ஐ ஆம், கேபிட்டல் ஐ ஆம், இதான் என் நாமங்கிறார். இங்கிலீஷில் கவனமாக படிங்க. அண்ட் காட் செட் டு மோசஸ், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், இதான் அவருடைய பேர்.
And he said, thus you shall say to the children of Israel, I am has sent me to you. I am, capital I am has sent me to you. இதான் சொல்கிறார். ஓகே, உங்களுக்கு வேணா ஃபுல்லாக பாருங்கள். I am has sent me to you. அவர் பேர் I am who I am, அப்புறம் I am, இதான் தேவனுடைய நாமம். இங்கே சொல்லிட்டார். சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்கிறாரா, இப்போ அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, பேர் ஒரு புது பேர் கொடுக்குறாரு. ஒரு புது பேர் கொடுக்குறாரு. சொல்கிறாரு, மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். கவனமாக படிங்க. இந்த ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன், இதுதான் பேர். அவர் பேர், என் பேர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும். பேர் ஐ எம் ஹூ ஐ ஆம், ஐ ஆம். இப்போ ஐ ஆம் காட் ஆஃப் ஆப்ரகாம், ஐசக் அண்ட் ஜேக்கப். இது எப்படியா, தலைமுறை தலைமுறை தர திஸ் இஸ் மை மெமோரியல் ஃபார் எவர். நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அவர் சொல்கிறாரு, அண்ட் திஸ் இஸ் மை மெமோரியல் டு ஆல் ஜெனரேஷன், திஸ் இஸ் மை நேம் ஃபார் எவர் அண்ட் திஸ் இஸ் மை மெமோரியல் டு ஆல் ஜெனரேஷன்ஸ். அப்படின்னா இந்த பேர் மாற்ற முடியாது. இந்த பேர் மாற்ற முடியாது. இந்த பேர் மாற்ற முடியாது. நோ சேஞ்ச். ஏன்னா தேவன் ஒரு தடவை சொன்னால் மாற்ற மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வசனங்களை தலைப்படமாக சீஷர்களுக்கு இருக்கணும். தேவன் ஒரு தடவை வார்த்தையில் சொல்லிட்டார்னா அப்புறம் மாற்ற மாட்டார். என்னாகமம் 23:19, நம்பர்ஸ் 23:19. இது அவர் வந்து மாற்ற மாட்டார். ஆனால் எப்படி அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த பேர் எப்படி மாறுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். என்னாகமம் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா. பொய் சொல்லவே மாட்டாரு அப்படிங்கிறது இங்கே வசனம். இப்போ உங்களுக்கு இன்னொரு வசனமும் தரேன். ஓகே, அடுத்த வசனம் 1 சாமுவேல் 15:29. 1 சாமுவேல் 15:29. இதை சீஷர்கள் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும். இதுதான் தேவனுடைய இலக்கணம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கும் அவர் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான். இதில் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னா மாறவே மாட்டார். ஏன்னா அதே தேவன் தான், நமக்கு தெரியணும். அதே யெகோவா தேவன் தான் இயேசுவா வந்தார். அதே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவன், அதே அல்மைட்டி காட், இவர் தான் இயேசுவா பூமிக்கு வந்தார். இது நமக்கு தெரியும். அன்னைக்கு அவர் மாற மாட்டார்னா இன்றைக்கும் மாற மாட்டார். எழுதி கொடுத்துட்டாருன்னா தட் இஸ் ஃபைனல். ஏதாவது உங்கள்கிட்ட வார்த்தை வந்து சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா தட்ஸ் ஃபைனல். இப்போ எனக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார், வார்த்தை சொல்லினார்னா அது எட்டர்னலி ஃபைனல். மாற மாட்டார். இப்போ என்ன சொன்னால் 1 சாமுவேல் 15:29 சொன்னா, 1 சாமுவேல் 15:29, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவருக்கு பேர் என்ன? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். அதாவது தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுதலைன்னா, இன்னையிலிருந்து நான் உனக்கு இதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். யெரொபெயாம்ங்கிறவனுக்கு ஒரு வேலைக்காரன், அவன் வந்து யாருடைய பென்யமீன் கோத்திரத்தை, யோசேப்பு கோத்திரத்தை விசாரிச்சுக்கிட்டு இருந்தவன் வேலைக்காரன். அவனுக்கிட்ட போய் உனக்கு நான் 10 கோத்திரத்தை தரேன், இன்னிலிருந்து ராஜா. வேலைக்காரனை போய் உனக்கு ராஜா வாக்குறேன்னாரு. அவனுக்கு இன்னொரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, நீ மட்டும் தாவீது மாதிரி நான் சொன்னபடியெல்லாம் செஞ்சேன்னா உனக்கும் ஒரு வீட்டை கட்டுவேன்னாரு. அது வந்து எம்புட்டு பெரிய ப்ராமிஸ் தெரியுமா, உனக்கு நிரந்தரமாக ஒரு வீட்டை கட்டுவேன்னாரு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், மொத்தம் களவாணித்தனத்தில் இறங்கி போயிட்டான். என்ன ஒரு தெய்வம்! ஆமாம், அவ்வளோ அதாவது தாவீது கொடுத்தாருன்னா வேலைக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் பீப்புள். நீங்கள் பிடிச்சிக்கணும். ஆமாம், ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் பீப்புள். அது ஒரு வசனம் இருக்குது, இஸ் லுக்கிங் ஃபார் பீப்புள். ஆமாம், இஸ் ஐஸ் கோ டு அண்ட் ஃப்ரோ ஓவர் தேர். யார் என்னாகும் 16:9, எனக்கு மறக்குது அந்த நேரம், அந்த வசனம் மறக்குது. நான் எடுத்தார். அவர் கண்கள் பூமி எங்கு சுற்றி திரிக்குது, தனக்கு உத்தமமாக இருக்கவனை தேடி சுற்றி திரியுது. தெரிஞ்சதுன்னா அவனை பிடிச்சி அவனுக்கு கொடுக்குறாரு, ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அவர் மனம் மாற மாட்டார். அப்படின்னா அவர் வந்து நம்ம மாறினாலும் அவர் மாற மாட்டார். இதுதான் அவருடைய ஸ்டைல். ஆமாம், அவர் மாற மாட்டார். இப்போ நீங்கள் பாருங்கள், இவர் தன்னுடைய நாமம் என்ன சொல்லிட்டாரு, இனி என் நாமம் பரம்பரையாக இனிமே என் பேர் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தேவன். அப்படின்னா என்னாச்சு, பழைய பேர் என்னாச்சு,
பழைய பெயருடைய வல்லமைகள் இப்போ இதுக்கு வந்துருச்சு. இதுக்கு பிறகு நான் யெகோவா அப்படிங்கிறார். இது 3வது அதிகாரம் 15வது வசனம். 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் தான் சொல்கிறாரு என் பேர் யெகோவாங்கிறார். ஆமாம், இப்போ உங்களுக்கு 6வது அதிகாரம் 2ல் அவர் என் பேர் யெகோவான்னு சொல்கிறார். இத்தனை அதிகாரம் தள்ளி தான் சொல்கிறாரு. மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவாங்கிறார். இதுக்கு பிறகு தான் சொல்கிறாரு நான் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபிட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் அறியப்பட்டேன், யெகோவான்கிற இந்த நாமத்தில் அறியலைங்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு என் பேர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். அப்போ அவர் 2 பேர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த யெகோவாங்கிற பேரில் அவருடைய வல்லமை விளங்குச்சான்னு கேட்டால் எங்கேயுமே வசனம் இல்லை, எங்கேயுமே வசனம் இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் அந்த நாமத்துக்கு வல்லமை வெளிப்பட்டுச்சு. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம், 1 கிங்ஸ் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து பார்ப்போம். இங்கே ஒரு பெரிய டீல் போகுது. ஆமாம், இது எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளும் யூத ஆளுங்க தலைகுப்புற போயிட்டாங்க. 1 ராஜாக்கள் 18:36 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாய் எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்களை அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமேன்னு சொல்லுவோமா? அந்த நாமத்துக்கு ஒர்க்காச்சு. என்ன ஜனங்க கர்த்தரே தெய்வம் சொல்லி முகங்குப்புற விழுந்தாங்க. ஜனங்கள் எல்லாம் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அவன் கூப்பிட்ட பிரேயர் விழதான். அவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் கிண்டல் அடிக்கான். எங்கேயாவது அவன் வேலைக்கு போயிருக்க போகிறான், முக்கிய அலுவலாக இருப்பான், போயிடுச்சு. நல்ல சத்தமாக போடுங்க. அவங்க ஓங்கி கத்தி உடம்பெல்லாம் கிழிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்தது. அவன் பயங்கர கிண்டல் அடிப்பான். அப்போ சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வா கல்லெல்லாம் பொறுக்கி அவன் இப்போ தான் பண்ணுறான். அதில் ரொம்ப ரொம்ப விலாவரியாகவே இருக்கும். வாங்க கல் எடுத்து அவன் 12 கோத்திரத்துக்கு கல் வச்சு தண்ணியை ஊற்றுங்கடா, இன்னும் வைங்கடா, ஒரு தண்டாக வச்சு ரைட் இவ்வளோதான் சொல்லி முடிச்சு நம்ம வி ஆர் ரெடி அப்படிங்கிறான். 5 மணிக்கு அந்திபலி செல் நேரத்தில். அது வரைக்கும் அவங்க கத்தி பார்த்து இந்த பாகால் பதில் கொடுக்கல. 700 பேர் பதில் கொடுக்கல. அவன் கூப்பிட்ட ப்ரேயர் இப்படி தான். 2 வசனம் தான். வந்துட்டு அக்கினி இறங்குச்சு. கூப்பிட்ட நாமம் இது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த நாமத்துக்கு பவர் இறங்குனது இது ஒரு இடம் தான். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துக்கு வருவோம். இங்கே இதே எலியா இவனை வந்து கூப்பிட அனுப்புகிறான். ராஜா வந்து கூப்பிட அனுப்புகிறான். வா எலியாவே வா அப்படிங்கிறான். ஆகாப் ராஜா, ஜேசபேலோடைய ஹஸ்பண்ட் ஆகாபு, இவனை பற்றி ரொம்ப அசிங்கமாக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. தன் பொண்டாட்டி சொல்ல கேட்டு நாசமாக போன வயலை இவனை மாதிரி வேற ஒருத்தம் கிடையாது. பைபிள்லே ஒர்ஸ்ட்டு பேர் கொடுத்துருக்காரு. தன் மனைவி சொல்ல கேட்டு ஆதாம சொல்லலை, ஆபிரகாமையும் சொல்லலை, பொண்டாட்டி சொல்ல கேட்டு நாசமாக போன பய இவன் ஒருத்தன் தான் அவனுக்கு சர்டிஃபிகேட்டு. ஆகாபுக்கு இவனுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட். ஆமாம், தாவீதுக்கு தனி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அவனை சொல்கிறாரு அவனை மாதிரி யாரும் கிடையாதுன்னு இருக்கிறாரு. 2 இடத்துல சொல்லிட்டாரு. இவனுக்கு தலைகீழ், பைபிள்லே தலைகீழ் சர்டிஃபிகேட் இவனுக்கு தான், தாவாபுக்கு தான். இவன் இப்போ அனுப்புகிறான், கூப்பிடணும் தீர்க்கதரிசி எலி. ஆனால் தீர்க்கதரிசிகள் அவ்வளோ பவர். அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய் தேவனுடைய மனுஷனை ராஜாவினை வர சொல்லுகிறார் என்றான். இப்போ என்ன ஆகுது? அப்பொழுது எலியா, நான் உங்களுக்கு வசனமே போடலை. அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷன் ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இதுதான் பழைய ஏற்பாடு. இவன் ஏதாவது நாமத்தை சொன்னானா? நாமத்தை ஒன்றும் சொல்லலை. சரி, இதோட முடிஞ்சுதா? இல்லை. இப்போ அடுத்தது இன்னொன்று அனுப்புகிறான். மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். இவனுக்கு தேவனுடைய மனுஷனே அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் அசால்ட்டாக போயிட்டான். 3வது ஆடு அசால்ட் இல்லை. இப்போ இவனுக்கு என்ன நடந்ததுன்னா, அதே தான்
எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இங்கே நாமத்தை அவன் சொல்லலை, வந்துருச்சு. இப்போ அடுத்தது 3வது ஆளாக அனுப்புகிறான். அவன் வரான். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். ஆகாப் அனுப்புகிறான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாரைய இந்த 50 பேர் பிராணனும் உமக்கு பார்வைக்கு அருமையாக இருப்பதாக அப்படிங்கிறான். இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக என்றான். இவன் ஆல்மோஸ்ட் ரெடி. இவன் அடுத்த டீமையும் காலி பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் அங்கே வந்துட்டார். கர்த்தருடைய தூதன்னா ஏசப்பா தான். கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனுடைய கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனுடைய கூட ராஜாவிடத்துக்கு இறங்கி போய், இதில் ஒரு தீர்க்கதரிசின்னு அவர் அபிஷேகம் பண்ணால் என்ன லெவலுக்கு அவன் கூட இருக்கிறார். இதே தான் பேதுரு சொன்னால், நீ அனனியா சப்பீரால் செத்தாங்க. அதே அபிஷேகம். அதனால தான் இஸ்ரவேலர் இயேசுவை தீர்க்கதரிசின்னு பயந்தாங்க. காட்டி கொடுக்குறவன் ஏன் தேவைப்பட்டான்? அவர் மேலே இப்படி டச் பண்ணும்போது டச் பண்ணுறவன் எரிஞ்சு போகக்கூடாது. அவர் தீர்க்கதரிசினா எரிஞ்சு போயிடுவான்னு அவங்களுக்கு பயம். அதனால தான் அவங்களுக்கு ஒரு காட்டி கொடுக்குறவன் தேவைப்பட்டான். இல்லைன்னா யூதாஸ் தேவையில்லை. அவன் தேவை என்னென்னா போய் முத்தம் கொடுத்தான். யூதாஸ் போய் ரபின்னு முத்தம் கொடுத்தான். அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அவனுக்கு சொன்னது தான், இந்த ஆளுக்கிட்ட அப்படிலாம் பவர் கிடையாதுப்பா, நீ 30 வெள்ளிக்காசு கொடுத்துட்டல போதும், நான் காட்டி கொடுக்குறேன். நான் என்ன காட்டி கொடுக்குறேன்னா, இந்த ஆள் தீர்க்கதரிசி இல்லைங்கிறத காட்டி கொடுக்குறேன். இவர் ஒன்றும் தீர்க்கதரிசி இல்லை, எலியாலாம் கிடையாது, நீ பயப்பட வேண்டாம், எரிஞ்செல்லாம் போக மாட்டேன். பாரு, நான் அவர் கூட இருந்தேன்ப்பா, 3.5 வருஷம் இருந்திருக்கேன்ப்பா, எல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, நீ எனக்கு 30 மட்டும் கொடு போதும். போயிட்டு அவன் போய் காமிச்சு கொடுத்தது, அவர் முத்தம் கொடுத்து இயேசுக்கிட்ட தீர்க்கதரிசி பவர் இல்லைன்னு காமிச்சான். ஆனால் இயேசுக்கிட்ட தீர்க்கதரிசி பவர் இல்லையா? இல்லை. அதுதான் அவருடைய திட்டம். பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கை போட்டு பிடிச்சாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? காட்டி கொடுக்க ஏன் தேவைப்பட்டால் புரிஞ்சுதா? ஏன்னா இங்கே மேட்டர் இருக்குது. ஆமாம் 18:7 நான் தான் இயேசு. யோவான் 18:7 நான் தான் இயேசுன்னு எல்லாம் பின்னிட்டு திரும்பி விழுந்துட்டாங்க. அப்புறம் நான் தான் இயேசு, நான் தான் அவருன்னு சொன்னேன், வா என்னை பிடிச்சிக்கோன்னு கொடுத்தாரு, ஒப்பு கொடுத்தாரு. அதுவும் உங்களுக்கு தெரியும். லூக்கா 22:53 இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது. அது டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த நாள் இந்த நேரம் பிடிக்கலாம், அதுக்கு முன்னையும் பிடிக்க முடியாது, பின்னையும் பிடிக்க முடியாது. பரலோகத்தோட டைமிங் ராத்திரி 2 மணி 3 மணி அந்த டயத்தில் ஒப்பு கொடுத்தாரு. இதெல்லாம் ரகசியங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுது. இவன் எலியா தேவனுடைய நாமத்தையே பயன்படுத்தலை. இப்போ அடுத்தது ஒரு ஆள் எலிசா. இவன் சக்சஸர். இவன் என்ன பண்ணா, இவனை பொண்ணு மொட்டை தலையாக ஏறிவான்னாங்க. அவன் இவன்கிட்ட வேலைக்காரனாக இருந்த ஆள். அவனுக்கு கோவம் வந்துட்டு. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23. அவங்களுடைய ஈகோலாம் எப்படி இருக்கு பாருங்க. 23 சின்ன பிள்ளைகள் திட்டுச்சு, மொட்டை தலைவாய் ஏறிவான்ச்சு. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். இது எலியா இல்லை. அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து அவனை பார்த்து மொட்டை தலையாக ஏறிப்போ என்று சொல்லி நீந்திட்டார்கள். இவனை மொட்டை அடிச்சுட்டு தலையை மூடாமல் போன சொன்னது யார்? இதெல்லாம் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஆனால் பிள்ளைகள் யார்? புதிய ஏற்பாட்டில் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. பிள்ளைகள், இது பெரிய ஆள் கிடையாது, பிள்ளைகள். மொட்டை தலையா அவன் என்ன இதில் இருந்தானோ தெரியல, மொட்டை தலையை ஏறி வந்துட்டேன். என்ன ஆச்சு பாருங்க, அவன் என்ன பண்ணான் பாருங்க. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தில் அவர்களை சபித்தான். என்ன நாமம்னு சொல்லப்படலை. உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. ஆமேன் சொல்ல முடியாது. இதுக்கு ஆமேன் சொல்ல முடியாது. ஆனால் அவன் யார் பேரில் சபிக்கிறான்? கர்த்தருடைய நாமம். எந்த நாமம் சொல்லப்படலை. யெகோவா நாமமா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் நாமமா சொல்லப்படலை. கிளியர் ஆச்சு. 42 பேர் செத்து போயிட்டாங்க, பிள்ளைகள் செத்து போயிட்டு. ஸோ நீங்கள் இன்ஸ்டன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமத்தை உபயோகித்தது இவ்வளோ. மற்றபடி எழுப்பியிருக்கான். எலியா உயிரோட ஆளை எழுப்பியிருக்கான், எலிசா எழுப்பியிருக்கிறான், அந்த சுத்தியல் கீழே விழுந்த இதெல்லாம் எடுத்திருக்காங்க, பெட்டலை எழுப்பியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாமத்தெல்லாம் சொல்லலை.
போடு தண்ணியில் இதை போடணுன்னு அது வாட்டுக்கு மேலே மிதந்துடும் கோடாரி, அவ்வளோதான். நாமத்தெல்லாம் உபயோகிக்கல, எங்கேயுமே நாமத்தை உபயோகிக்கல. ஸோ பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமம் அவர் தனக்காக தன்னுடைய நாமத்துக்கு அவர் வைராக்கியமாக இருந்தாரே தவிர அவருடைய நாமத்தின் வல்லமை எதுன்னு வெளிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம பார்க்குறோம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், இந்த நாமத்துக்கு மட்டும்தான் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஸோ யெகோவாங்கிற நாமத்துக்கு பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் பவர் இருந்ததா இந்த பைபிளில் இல்லை இல்லை. அடுத்தது யெகோவாங்கிற நாமத்தை யாராவது பிரசங்கம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அந்த பிரசங்கம் பண்ணுற கான்செப்டே கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் யாருடைய தேவன்? இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் தேவன். அவர் யாருக்கு தேவன் இல்லை? நமக்கு இல்லை. ஆதியாகமம் 17வது அதிகாரம் உங்களுக்கு 7வது வசனம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். யெகோவா விட்னஸ்காரங்களுக்கு இது தெரியணும். பழைய ஏற்பாட்டு தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல, இதே தேவன் தான். ஆனால் அவர் அன்னைக்கு நம்ம தேவன் அல்ல, அவர் நமக்கு எதிரி, நம்ம அவருக்கு எதிரி. அவர் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்ணுறார், ஆபிரகாமோட. ஆதியாகமம் 17:7, உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கவனமாக படிங்க. உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி. அவர் ஒரு மனுஷனுக்கு தேவனாயிட்டார். இந்த வசனத்தை பேசின உடனே அவர் யாருக்கு தேவனாயிட்டார்? ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷனுக்கு தேவனாயிட்டார். அப்புறம் அவனோட பண்ணுறாரு 10வது வசனத்தில் அவனோட என்ன பண்ணுறாருன்னா விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணுறாரு. அது கவுண்டர். நெக்ஸ்ட் இது, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்படும். விருத்த சேதனை 8வது நாள் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணாத பிள்ளை சபையில் இல்லாதபடி அறுப்புண்டு போகணும். ஸோ சபைக்குள்ளே வரணும்னா விருத்த சேதனம் பண்ணணும், 8வது நாள் பண்ணணும். யூத பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் பண்ணுறாங்க விருத்த சேதனம். இது அவங்களுக்கு மட்டும். இது எனக்கும் உங்களுக்குள்ள நித்திய உடன்படிக்கைன்ட்டார். அகைன் வசனத்தை படித்து காமிச்சிருந்தேன், ஏன் அவ்வளோ சோம்பேறித்தனம் படணும். அவர் சொல்கிறார், உங்கள் நுனித்தொலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்குள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். இதான் அடையாளம் சொல்லிட்டாரு. உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இயேசுக்கு பண்ணாங்க. வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியத்தில் பணத்துக்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. 17:7 நித்திய உடன்படிக்கை. இந்த விருத்த சேதனமும் நித்திய உடன்படிக்கை, மாற்ற முடியாது. இது கவனமாக பார்த்துக்கோங்க. 17:7 அவர் எனக்கும் உனக்கும் நான் இது பண்ணியிருக்கிறது நித்திய உடன்படிக்கைன்ட்டார். ஆபிரகாமோட பண்ணது நித்திய உடன்படிக்கை சொல்லிட்டாரு. உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நான் உனக்கு மட்டும்தான் தேவன், உன் சந்ததிக்கு மட்டும்தான் தேவன். அது நித்திய உடன்படிக்கை. அடுத்தது விருத்த சேதனம், நித்திய உடன்படிக்கை. கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு இன்னொன்று கேட்டீங்க. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் பார்த்தீங்க. அந்த பேர் பார்த்தீங்கன்னா நித்தியம், அதுவும் மாறாத பேர். பாருங்க, இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அப்படிங்கிறது பர்மனண்ட். யார்? அவங்களுக்கு. பழைய ஏற்பாட்டு தேவன் நமக்கு கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ யெகோவாங்கிற தேவனுக்கு நமக்கு ஏதாவது ஹோல்டு இருக்கான்னா நோ. அவன் சொல்கிறான், ரோமன்ஸ் 10:4 சொல்கிறான், நம்ம அவருக்கு சத்துருக்கள் அப்படிங்கிறான். நோ 5:10, ரோமன்ஸ் 5:10, ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம தேவனுக்கு சத்துருக்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சீக்ரெட் மிஸ்ட்ரி என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் உயிரை கொடுக்குற வரைக்கும் நம்ம யாருக்கு சத்ரு? தேவனுக்கு சத்ரு. we were enemies of God. அதே அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு சொல்லியிருக்காரு. எபேசியர் 2வது அதிகாரம் 11 சொல்லியிருக்கிறார். எபேசியர் 2:11-12 ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், நமக்கு பேர் அன்சர்க்கம்சைஸ்ட், கேவலமானது. அது
இங்கே அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதான் நம்மது. ஹோப்லெஸ், காட்லெஸ், யூஸ்லெஸ். இதான் நம்ம பேர். இதான் நம்ம. இயேசு சிலுவையில் உயிரை கொடுத்துற வரைக்கும் மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டுக்கு பேதுருவை கழுத்தை பிடிச்சி அனுப்பினார்களா, அங்கே 10:41 பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது வரைக்கும் நம்ம கதை இதுதான். தேவனுக்கு சத்துருக்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள். இவர் காட்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ். அப்போ நம்ம போய் பழைய ஏற்பாட்டில் ஏதாவது போய் எடுக்கணும்னா அது நம்ம வேதம் அல்ல, அவனுடைய வேதம். ரோமர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் பவுலை வச்சு மறுபடியும் விளக்குறாரு. இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்ற வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. நமக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு வாக்குத்தத்தம் ஒன்றுமே கிடையாது. அடுத்து சொல்லிட்டாரு, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாருடையவர்கள்? இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை தொழுது கொள்கிறோன்னு யார் சொல்கிறாங்க? யெகோவா சாட்சிகள் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். இவர் யாரா? இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். நாங்கள் இயேசுவை பின்பற்றோம், பவுல் வழியாக வந்த வசனங்களை பின்பற்றோம். இங்கே இருக்குது, தேவனே இருக்குது. ஆனால் அவர் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. மொத்தம் அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனை எல்லாமே யாருக்கு? இஸ்ரவேல் இருக்குது. மாம்ச இஸ்ரவேல் இருக்குது, நமக்கு கிடையாது. அப்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து யெகோவா தேவன்கிற பேரை நம்ம கூப்பிட முடியுமா அப்படின்னா நமக்கு அந்த வேதம் தரப்படவே இல்லை. இன்றைக்கி பைபிள் எடுத்து இவங்க போய் பிரசங்கம் பண்ணுறாங்களே, எங்கே யெகோவா தேவனுக்கு நாங்கள் சாட்சிகள்னு. இது பண்ண முடியுமா? அவர் சொல்கிறாரு, இந்த பைபிள் எடுத்த கொண்டு விடுவேன் அப்படிங்கிறார். இந்த பைபிள் யார்? ஆசாரியன் தான் இந்த பைபிளை எடுக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசாரியத்துவம் பைபிள் எடுத்து பேசுகிறது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, ஆரோனுடைய புத்திரர், லேவி கோத்திரத்தில் பிறந்த ஆரோனுடைய புத்திரருக்கு மட்டும்தான் இது. வேற யாரும் தொட முடியாது. லேவி கோத்திரத்தில் மற்றவங்க எடுபடி வேலை பண்ணலாம், தேவாலயத்தில் எடுபடி வேலை பண்ணலாம். ஆனால் ஒன்று பண்ண முடியாது, இந்த பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண முடியாது, பலிபீடத்துக்குள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது. பண்ண நினச்சா அவன் யூதனாக இருந்தாலும் கொண்டுருவாங்க. இதான் கட்டளை. என்னாகமம் 18வது அதிகாரம் 7வது வசனம். உங்களுக்கு 1லிருந்து கூட நான் காமிக்கிறேன். நம்பர்ஸ் 18:7. இப்போ எங்கேருந்து இவங்க யெகோவாவுக்கு விட்னஸ் கொடுக்க முடியும்? இப்போது ஆரோனுக்கிட்ட பின்னர் இந்த 18:7 படிப்போம். டைம்ஸ் கன்ஸ்டன்ட். பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி வந்துருச்சு. 1லேருந்தே அது பாட்டுக்கு வருது. நான் அதுவே வருது, படிச்சிருவோம். 7ல் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஒன்று, பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். ஒரே ஒரு மனுஷன், உன் தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தாரான உன் சகோதரியும் உன்னுடைய கூடியிருக்கவும் உன்னிடத்தில் சேவிக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள். நீயும் உன் குமாரனுமோ சாட்சியின் கூடாரத்திற்கு முன் ஊழியம் செய்ய கடவீர்கள். அவர்கள் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவர்கள். ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகள் அண்டையிலும் பலிபீடத்தண்டையிலும் சேராமல். அதாவது லேவியர் எங்கே வரக்கூடாது? ஆரோன் புத்திரர் இல்லாத லேவியர் சொந்தக்காரங்க எங்கே வரக்கூடாது? பலிபீடத்து அண்டையிலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகள் அண்டையிலும் பலிபீடத்து அண்டையிலும் சேராமல் உன்னோடே கூடிக்கொண்டு கூடாரத்துக்கு அடுத்த எல்லா பணிவிடையும் செய்ய ஆசாரியர் கூடாரத்தின் காவலை காக்க கடவர்கள். அந்நியன் ஒருவனின் உங்களிடத்தில் சேரக்கூடாது. இந்த காவல் காக்கிறது கூட அந்நியன், இந்த கோத்திரம் தவிர எவனும் உள்ள வரக்கூடாது. லேவி கோத்திரம் மாத்திரம்தான். லேவியர் என்னுடையவர்னு முன்னால் வசனங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு காணியாட்சி கிடையாது, இவங்களுக்கு காணியாட்சியில் லேண்டு கிடையாது. அடுத்த வசனம் பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மேல் இனி கடுங்கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள். யாருக்கு? இஸ்ரவேல் புத்திரர். இது எதுவுமே நமக்கு கிடையாது. இந்த ஆசரிப்பு கூடாரம், பலிபீடம், மோசே, இது ஆசாரியத்துவம் எதுவுமே நமக்கு கிடையாது. அடுத்த வசனம் பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரர் ஆகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன். இதுக்கு வேலை பார்க்குறதுக்கு
கொடுத்தேன். ஆகையால் இப்போ கொடுத்துட்டார். இதான் 7 தான் உங்களுக்கு முக்கியம். ஆகையால் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன். அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த நியமம். அதாவது ஆரோன் புத்திரர் தவிர வேற யாராவது ஆசாரிய ஊழியம் பண்ணணும்னு போனால், நான் யூதா கோத்திரம், நான் இந்த என்ன யோசேப்பு கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், மனாசே, நப்தலி, யார் அவங்களே யாராவது ஒருத்தர் போனாலும் அவனுக்கு பேர் அந்நியன். நம்ம சான்ஸே கிடையாது. இந்த பைபிளை பார்க்கவே முடியாது. தோலில் எழுதின பைபிளை கண்ணிலே காமிக்க மாட்டான். அது தூரம் வரும்போது 100 மீட்டர் வரும்போதே கொண்டு போட்டுருவாங்க. ஆமாம், ஒரு இடம் இருந்தது, அதில் நடுச்சுவர் பகையாக அவன் சொல்கிறான். அதே எபேசு 2:14-15 அவன் சொல்கிறான், பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து. இந்த செப்பரேஷன் வால் விக்கிபீடியாவில் பாருங்கள், தேவாலயத்துக்கு வெளியில் ஒரு சுவர், அந்த சுவரை எந்த ஜென்டைல் நம்ம யார் தாண்டினாலும் கொண்டு போடுவாங்க. இது பழைய ஏற்பாடு முழுக்க நமக்கு விரோதமான கையெழுத்து, புறஜாதியாருக்கு விரோதமான கையெழுத்து. நான் புறஜாதியார் பற்றி வேணால் நான் காமிக்கிறேன். புறஜாதியாருக்கு நமக்கு விரோதமான கையெழுத்து. இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம ஒருபோதும் பரலோகம் வர முடியாது. ஏன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டது பரலோகம்? நிரந்தரமாக ஆபிரகாம் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கிடையாது. ஸோ இந்த உடன்படிக்கையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கையை கொடுத்த மாறாத தேவன் எல்லாம் என்ன சொல்லிட்டார்? நித்திய உடன்படிக்கை. எது உடன்படிக்கை? ஆபிரகாமோடு பண்ண ஆதியாகமம் 17:7 நித்திய உடன்படிக்கை. அவனோடு பண்ண ஆதியாகமம் 17:10 விருத்த சேதன உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. அவனுக்கு என் பேர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். யாத்திராமம் 3:14 நித்திய நாமம், எவர்லாஸ்டிங் நேம். எல்லாமே நித்தியம், மாற்ற முடியாது. ஒரே ஒரு மெத்தடில் தான் அதை மாற்ற முடியும். ஏன்னா ஒரு மாறாத தேவன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். மாற்றவே மாட்டார். ஒரு தடவை வாய் பேசிட்டாருன்னு மாற்ற மாட்டார், மனஸ்தாபப்பட மாட்டார். ஐயோ இப்படி பண்ணிட்டாங்கல்ல, டெசிஷன் எடுத்தது தான், மனஸ்தாபப்பட மாட்டார்னு இருக்குது. ஒரே ஒரு தடவை மெத்தடில் தான் மாற்ற முடியும். அந்த பேசின தேவன் மறிக்கணும். அவர் தான் இறங்கி மறித்தார். இப்போ புரியுதா இயேசு யாருன்னு? இயேசு தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். இயேசு தான் அந்த தேவன் வந்தார். இப்போது உங்களுக்கு ஓரளவு தெரியுது. இப்போ இயேசு பூமிக்கு வந்தபோது நான் தான் அந்த தேவன் சொன்னார். அவர் பார்ப்போம். இப்போ யோவான் 8வது அதிகாரம் 56 58. இப்போ கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, அவங்க ஆபிரகாமை பற்றி ரொம்ப தூக்கி பேசினாங்களா? அவர் கேட்டார், சொல்லிட்டாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இப்போ அவங்க கேட்குறாங்க, உனக்கு, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இயேசு பதில் கொடுக்குறாரு 58வது வசனத்தில். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னவே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை தமிழில் பார்த்தா புரியாது, இருக்கிறேன்ங்கிறது. இங்கிலீஷில் பாருங்கள். ஜீசஸ் said to them, most assuredly I say to you, before Abraham was, I am. இப்போ புரிஞ்சிருச்சா? I am. யாத்திராகமம் 3:14 இதே I am, என் பேர் I am. இவன் கண்டுபிடிச்சிட்டான். இவர் தன்னை தேவன் சொல்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டு உடனே கல் எடுக்கிறதுக்கு அப்பொழுது அப்பொழுது அவர் மேல் கல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்களை விட்டு கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். எங்கே கல் எறிஞ்சாங்க? எங்கே கல் எறிய பார்த்தாங்க? தேவாலயத்துக்குள்ள. இன்றைக்கி தேவாலயங்க. தேவாலயத்துக்குள்ளே தான் இயேசுவை திரும்ப கொலை பண்ண பார்த்தாங்க. தேவாலயத்துக்குள்ளே தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுது, நான் தான் அந்த தேவன் அப்படின்னார். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு படி இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த யெகோவாங்கிற தேவனுக்கு யாராவது ஒரு மனுஷன் சாட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த கேள்விக்கு பார்த்தா, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இந்த நாமத்துக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு வகையே இல்லை. எந்த நாமத்துக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு பைபிளில் இருக்குது? நாமங்கிறத பற்றி இப்போ அடுத்தது இம்மீடியட்டாக நாமங்கிறத பார்ப்போம். நாமம் அப்படிங்கிறத, தேவனுடைய நாமம், அதுக்குள்ள வல்லமை என்னங்கிறத பார்க்கும் புதிய உடன்படிக்கையில். அதுக்கு முன்னால் இப்போது இந்த 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 பவர் பழைய ஏற்பாட்டில் இல்லை. நம்ம யாருன்னு நம்ம பார்த்தோம்? புறஜாதிகளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா நம்ம சொல்லலாம், இயேசு பூமியில் இருக்கும்போது
ஒரு கானானிய ஸ்திரீ வந்து கேட்குறா, ஆண்டவரே என் புள்ள கொடிய பேயினால் பாதிக்கப்பட்டிருக்கா, என் மகா, அவளை காப்பாற்றுங்கிறார். மத்தேயு 15:22. ஆமாம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்பா. இப்போ இது தெரியணும், ஏன் நாயினே சொல்லுவார். அது சொல்கிறார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இது கானானிய பொண்ணு, புறஜாதி பொண்ணு. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று, மற்றபடி அல்ல என்றார். இயேசு யாருக்காக வந்தார்? உபாகமம் 18:19 படி, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களுக்கு எழும்ப பண்ணி அனுப்புவேன், என் வார்த்தையை அவர் வாயில் அருளுவேன். ஸோ இயேசு வந்து யூதர்களுக்காக வந்தார். அவர் சொல்கிறார், கன்ஃபார்ம் பண்ணுறார், உனக்கு நான் வரல, இஸ்ரவேல் வீட்டாத்துக்கு நான் அனுப்பப்பட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் கேட்டது தாவீதின் குமாரனேன்னு கேட்டா. அது இஸ்ரவேலை தான் கேட்க முடியும். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பட் he answered and said, it is not good to take the children's bread and throw it to the little dogs. நீ லிட்டில் டாக் அப்படின்ட்டார். முடியாதுன்ட்டார். ஏன் சொன்னாருன்னு அவங்கள இப்போ யெகோவா விட்னஸுகள் ஏன் இயேசு இப்படி சொன்னாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா உடனே சத்தியத்தை அறிஞ்சிருவாங்க, விடுதலை ஆயிடுவாங்க. கட்டட சபைக்காரங்களும் இன்னைக்கு ஏன் இயேசு அந்த பொண்ணை நாய்க்குட்டின்னு சொன்னாருன்னு இந்த கேள்வியை மட்டும் கேட்டாங்கன்னா, பாஸ்டர்கள் சொல்கிறது அவ்வளோ பொய்ன்னு வெளியில் வந்துடும். இந்த யெகோவா விட்னஸ் அவ்வளோ பொய்ன்னு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் வந்துடும். ஏன்னா இயேசு வந்து புறஜாதிகளுக்காக வரல, அவர் வந்து இஸ்ரவேலருக்காக வந்தார். ரோமர் 15:8, பழைய ஏற்பாட்டு உபாகமம் 18:19 தீர்க்க தரிசனம். மேசியாங்கிற கிறிஸ்து யாருக்கு மட்டும்னா யூதர்களுக்கு மட்டும்தான், ஆபிரகாமுடைய புத்திரருக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது. ஸோ அவர் சொன்ன உடனே அவ அடுத்தது என்ன சொல்கிறா பாருங்க, அவர் ரொம்ப இறங்கி வரா. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே என்றாள். ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவள் கன்ஃபார்ம் பண்ணுறா. என்ன கன்ஃபார்ம் பண்ணுறா? ஆமாண்டவரே, நான் நாய்க்குட்டி தான் அப்படின்ட்டா. மெய்தான் ஆண்டவரே. அப்போ இன்னைக்கு யெகோவா விட்னஸ்காரங்க, நாங்கள் யெகோவா நாமத்தை நாங்கள் வந்து சாட்சி கொடுப்போன்னா, உனக்கு பேர் நாய். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா அன்னைக்கும் நீ நாய், இன்னைக்கும் நாய் தான். ஒரு சேஞ்சு கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் பிள்ளை. நல்லா, அதாவது சத்தியத்தை எப்போ ஒன்றுமோ நறுக்குன்னு அடிக்கணும். யோவான் 1:12, நீ இயேசுவை தேவன் ஏற்றுக்கிட்ட அப்படின்னா நீ வந்து அவர் பிள்ளை. நீ இயேசுவை தேவனே இல்லைன்னு சொன்னா நீ நாய் தான். அது சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். இப்போ யார் மேலே? இவங்க யார் நாமத்தில் விசுவாசமாக இருக்காங்க? யெகோவா நாமத்தில் விசுவாசமாக இருக்காங்க. அந்த நாமத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த வசனத்தை பாருங்க, அது சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ரெண்டாவது கவனமாக பாருங்க ஜெயலலிதா தம்பி, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவரை அதாவது அவர் நாமத்தில் விசுவாசம் வைக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டு இருக்கும். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவன் யெகோவா சாட்சிகள் இவரை நாமத்தை ஏற்றுக்கல, எங்களுக்கு நாம யெகோவா தான்ட்டாங்க, நாமத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அவர் மேலே விசுவாசம் வைக்கலை. இப்போ இவங்க எப்படி அவர் பிள்ளையாக முடியும்? அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் மத்தேயு 15:26 வசனத்தின்படி யெகோவா விட்னஸில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு ஸ்டேட்டை சேர்த்து கொடுத்துருக்காரு, நாய்க்குட்டி. நாய்க்குட்டி, வளர்ந்த நாய்க்குட்டிக்கு என்ன பேர்? பெரிய நாய். நாய் தான். இதை எப்போதும் நான் சொல்லுவேன், நாய் தான். அப்போ நாய் ஸ்தானத்தில் தான் யெகோவா சாட்சிகளுக்கு பைபிள் படி, இந்த பைபிள் வசனத்தின்படி யெகோவா சாட்சிகள் பூரா நாய்கள். சின்ன நாயும் பெரிய நாயும். சின்ன பிள்ளையாக இருந்தால் சின்ன நாய், பெரிய ஆள் இருந்தால் பெரிய நாய், வளர்ந்த நாய். ஆமாம், கிழடானா கிழட்டு நாய். கொஞ்சம் நல்லா இருந்தால் நான் லோக்கல் மாதிரி இருந்தால் நாட்டு நாய், தெரு நாய். கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் கிஸ்லாம் போட்டிருந்தா இல்லை, இது சத்தியம், வசனம். இது எடிட்லாம் கிடையாது. இட் வில் நாட் பி எடிட்டட். இல்லை, இது எடிட்டட் கிடையாது. சத்தியத்தை இது வந்து நறுக்குனப்போ தான் புரியும்.
பழைய ஏற்பாட்டு யெகோவா நாமத்தை நீ பிடிச்சிருக்கியா, உனக்கும் அந்த நாமத்துக்கு சம்மந்தமே கிடையாது. நீ அந்த நாமத்தை பிடிச்சனா அன்னைக்கு உனக்கு பேர் நாய். இன்னைக்கும் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா அதே நாய். அதே நீ பரலோகத்திலும் வர முடியாது. பரலோகத்து அவனுக்கு ஸ்டேட்டஸ் நாய். இதை யாரும் அந்த பிள்ளைகள் இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதர சகோதரிகளே, என் மனைவியும் தான். அதாவது அங்கே வயசானவங்க ஒரு லெவலில் கடினமாக போயிருக்காங்க. ஆனால் வாலிப பிள்ளைகள் உங்களை மாதிரி பிள்ளைகள் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அவங்களுக்கு. சுஷ்மிதா மாதிரி, பிரியா மாதிரி பிள்ளைகள், ஒரு ஏன் விஜய் மாதிரி, ஏன் ஸ்ரீ பிரதர் மாதிரி, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வாலிப பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் இல்லை உங்களை மாதிரி சரி சரி அவரையும் சேர்த்துருவோம். இப்போ பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த யோவா சாட்சிகள் மத்தியில் அவங்களுக்கெல்லாம் கேள்விகள் இருக்குது. ஏன் ஏசப்பா இப்போ வந்திருக்கு? நீங்கள் யோசித்து பாருங்க, ஏன் ஏசப்பா இந்த நேரத்தில் இன்வைடேஷன் இதை கொடுக்குறாரு? இது வயசான அந்த யெகோவா சாட்சிகளுக்குன்னு நான் ஃபுல்லாக எடுக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கடினமாக இறுகி இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆனால் இயேசுவே என் பாவங்களை சொல்ல மாட்டேன்ட்டு. முஸ்லீம்கள் சொல்ல மாட்டேங்காங்க. யெகோவா சாட்சி அந்த அம்மா வயசான அம்மா இப்பவும் பிறகுன்னு இருக்கு, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். இல்லைன்னா ஜெபம் வேண்டான்றதாங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஜென் இருக்கு, அவங்களுக்கு கேள்விகள். ஏசப்பா அந்த கேள்விகளை எழுப்புறாரு அவங்களுக்கு. ஆகா, மத்தேயு 15:26 இயேசு ஒரு கிரேக்க கானானிய பொண்ணு, கிரேக்க பெண்ணா மரியாதை உள்ள பெண்ணு, அதை பார்த்து ஓப்பனா நாய்க்குட்டின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இப்போ இவர் சொல்கிறாரு, அப்போ என்னது எக்ஸாமின் பண்ணுவோம். எடுத்து மத்தேயு மார்க்கு படிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்பா அம்மா சொல்கிறது, அவங்க சொல்கிற டீக்கன் சொல்கிறதுல போயின்னு கண்டுபிடிச்சிருவாங்க, உடச்சிருவார் ஏசப்பா. ஸோ அவங்களுக்கு இதை கொடுக்குறாரு ஏசப்பா. இப்போது பழைய ஏற்பாட்டில் இதுதான். அப்போது அந்த யெகோவாங்கிற நாமத்தை பழைய ஏற்பாட்டில் நம்ம அறிக்கை என்ன பண்ண முடியுமா? இந்த பைபிளை எடுக்க முடியும்னா வசனம் பார்த்தோம், கொன்னே போடுவாங்க. என்னாகமும் நீங்கள் படிச்சீங்க 18:7 பார்த்தீங்க, என்னாகமும் 3:10, என்னாகமும் 3:10 அதான் சொல்லுது. படிப்போம், என்னாகமும் 3:10 படிப்போம். ஆமாம், என்னாகமும் 18:7 பார்த்தீங்க, என்னாகமும் 3:10 பாருங்கள். ஆமாம், இது எவ்வளோ டைட்டு பாருங்க. ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமக்க கடவாய், அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றான். அப்போது இவங்க இன்னைக்கு யெகோவா விட்னஸுகள் இந்த பைபிளை தூக்குனா, பழைய ஏற்பாட்டு யெகோவா தேவதான் சொன்னால் இந்த வசனத்தின்படி அவர்கள் கொலை செய்யப்படணும். பாருங்க, பைபிளை தூக்குனா அந்த, அதாவது ஆரோனும் அவன் குமாரரை தவிர யாரை தூக்குனாலும் கொலை செய்யப்படணும். இது நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய ஜாதிகளிலே கோத்திரத்திலே வேற யார் தொட்டாலும் கொலை செய்யப்படணும். இதான் ரூல். அப்படின்னா என்ன கணக்கில் அவங்க போய் யெகோவாவை குறித்து சாட்சி சொல்லுவாங்க? எங்கே இருக்குது? என்டையர் பழைய ஏற்பாட்டில் இதை சாட்சி கொடுக்கணும். தேவனை எங்கேயாவது சாட்சி கொடுக்கணும், காமிக்கிட்டு பார்க்கலாம் வசனம்? கிடையாது, யாருக்கும் அது கிடையாது. அவன் இஸ்ரவேலர் பிறந்தாலே அவனுக்கு பரலோகம். அது எதில்? அது அவன் 17:7 ப்ராமிஸ் கொடுத்துட்டார், அவனுக்கு பரலோகம். இஸ்ரவேலர் யூதனா பிறந்தா அவனுக்கு பரலோகம். நமக்கு பேர் புறஜாதிங்கிறது என்னன்னா, நம்ம கையில் சாகிறது கேவலம். நம்ம கையில் 1 சாமுவேல் 31:4 ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சாகிறது கேவலமானது. அவன் சவுல் குற்றுயிரும் கொலையர் மாதிரி கிடைக்கும். பெலிஸ்தேர் வெளி போட்டாங்க, சாக கிடக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, சவுல் தன் ஆயுததாரியை நோக்கி, மொதல் 3 வசனம் நீங்கள் பின்னால் படிச்சுக்கோங்க. சவுல் தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். நம்ம கையில் சாகிறது கேவலம். எங்கேருந்து நீ யெகோவா நாமத்தை போய் நீ பிரசங்கம் பண்ணுவ? எங்கேருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என் தேவன் நீ சொல்லுவ? உன் தேவனே இல்லை, நீ அவருக்கு எதிரி, அவர் உனக்கு எதிரி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜென்டைல்ஸ்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ வசனங்கள் இருக்குது. உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். நமக்கு அதை கூட ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஜென்டைல்ஸ் அப்படின்னு. ஆமாம், நம்ம சங்கீத புத்தகத்தை ரொம்ப அவங்க எடுத்திருக்காங்க. சங்கீதத்தில் இவரை
எங்கெல்லாம் நம்மளுக்கு எதிராக சங்கீதத்தில் பேசியிருக்காங்க அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம கொடுப்போம் இவங்களுக்கு. ஜென்டைல்ஸ் நிறைய வசனங்கள் இருக்குது, அதில் ஒரு செலக்ட் பண்ணி, அது செலக்ட் பண்ணாலே இவ்வளோ வருது, செலக்ட் பண்ணாலே இவ்வளோ வருது, அவ்வளோத்தையும் கட் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். எப்படின்னா நம்மளை வந்து சொல்கிறாங்க. ஆமாம், சங்கீதம் 10:6 கொஞ்சம் சங்கீதம் நம்ம ஜென்டைல்ஸ் நம்ம யார், அதாவது யெகோவாவுக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டா? சங்கீதம் 10வது அதிகாரம் 6வது வசனம். ESALM 10:6 சங்கீதம் 10:6 நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருந்தேன். 10:6 10:16 மன்னிச்சுக்கோங்க. சங்கீதம் 10:16 புறஜாதிகளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பாருங்க. கர்த்தர் சதா காலங்களுக்குள்ளும் ராஜாவாக இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். எப்படியா? புறஜாதியார் அவர் தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். இதான் நமக்கு கொடுத்துருக்குறது. உங்களுக்கு எகைன் சாம்பிள் வசனம் சங்கீதம் 59:8. அங்கே வந்து சங்கீதத்திலேருந்து நிறைய கோட் பண்ணியிருந்தாங்கல்ல தம்பி ஜெரால். இப்போ பாருங்கள், நான் சங்கீதத்திலேருந்தே கோட் பண்ணுறேன் அவங்களுக்கு. சங்கீதம் அவங்களுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு காமிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து இகழுவீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். எப்படியா? புறஜாதிகள் யாவரையும். இவங்க சங்கீதத்திலிருந்து இருந்து அந்த தேவன் தான் எங்கள் தேவன், அல்மைட்டி காட், சங்கீதத்தில் இருக்கிற தேவன் தான் எங்கள் தேவன். இங்கே பாருங்க சொல்கிறாரு, டாய் அப்படிங்கிறார், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். ஓகே, லாஃப் அட் த மாதிரி இருக்கு. ஆமாம், பட் யூ ஓ லார்ட் ஷால் லாஃப் அட் தம், யூ ஷால் ஹாவ் ஆல் த நேஷன்ஸ் இன் டெரிலேஷன். ஆமாம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், இப்போ சங்கீதம் 79:1 உங்களுக்காக கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய இருக்குது. சங்கீதம் 79:1 நம்ம ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனாக இப்போ போடுறாரு. இவ்வளோ டீட்டெயில்டாக புறஜாதி பற்றி ஒரு இது வரைக்கும் போட வைக்கல, இப்போ போட வைக்கிறாரு. ஏன்னா இவங்க யெகோவா தேவனுக்கு நாங்கள் சாட்சிங்கிறாங்க. தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காரு. அவர் அனுமதிச்சார், நம்ம அடித்தோம் அவங்கள. யார்? இஸ்ரவேலர். சுதந்திரம்னா இஸ்ரவேலர் அடித்து கொன்னோம், தேவாலயத்தை காலி பண்ணோம், நம்ம தான். அதை அவன் சொல்கிறான், கர்த்தாவே புறஜாதியார்னு நம்ம தான் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடாக்கினார்கள். சங்கீதக்காரன் பச்சையாக அடிச்சிருக்கான். இந்த தேவன் நம்மளுடைய தேவன்னு யெகோவா தேவன் சொன்னான்னா நீங்கள்ல இப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த யெகோவா சாட்சிகளும் அவங்க பிள்ளைகள் யாரெல்லாம் இருதயத்தை திறக்கிறாங்களோ, நவ் இஸ் த டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளோதான், பச்சையாக இருக்குது. ஆமாம், நம்ம தான் அவங்களுடைய தேவாலயத்தை அழித்தோம், நம்மக்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. அவங்கள புறஜாதிகளாகி நம்மள்ட்ட தான் இஸ்ரவேலர் ஒப்பு கொடுத்தாரு. இப்போ அதே இதில் 10வது வசனம் 79:10 79:10 அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன், உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். அதாவது புறஜாதிகளை உங்கள் பிள்ளைகளெல்லாம் கொண்டு இருக்காங்க, அவங்களுக்கு பழி வாங்குங்கன்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன், நீங்கள் அவங்கள போய் கொல்லுங்கிறாங்க. இதான் இந்த தேவனை இவங்க சாட்சி கொடுக்குறாங்க. இதை யெகோவா தேவன் இவரை போய் சாட்சி கொடுக்குறாங்கன்னா, அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு பேயால் ஜனங்களை குருடாக்க முடியும். நீங்கள் பார்க்குறீங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இஸ்ரவேலர் 290 வருஷம் என்னமோ 2 கண்குட்டியை கும்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், இவங்க 160 வருஷம் இவங்க குருடாக இருக்கிறாங்க. வசனம் இருக்குது. ஓகே, அடுத்தது சங்கீதம் 105:44 சங்கீதம் 105:44 தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படி தமது நியாயப்பிரமாணம் நான் என்ன போட்டிருக்கேன், 105 he gave them the lands of the Gentile. 45 இங்கிலீஷில் வந்து தமிழில் வந்து 45. ஆமாம், அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலியா. இது கானான் தேசம் என்னது? நம்மளுடையது. இஸ்ரவேலருக்கு அத்தனை கோத்திரத்துக்கும் 11 கோத்திரத்துக்கு அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். கானான் தேசம் நம்மளுடையது, கானான் தேசம் நம்மளுடையது. நம்மளை கொன்று அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க சொல்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கானான் தேசம் நம்மளுடையது. நம்மளை கொன்று தான் அந்த தேசத்தை
பங்கு போட்டு இஸ்ரவேலருக்கு அவங்க தேவன் கொடுத்தார் யோசுவா வச்சு. அதை தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அடுத்து ஓகே, சங்கீதம் 106:41. இப்போ உங்களுக்கு இந்த தேவனை நம்ம எங்கே போய் நம்ம தேவன் சொல்கிறது? சங்கீதம் 106:41. அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார், அவருடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். இங்கிலீஷில் பாருங்கள், and he gave them into the hand of the Gentiles and those who hated them ruled over them. ஸோ எப்பெல்லாம் அவங்க வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்களோ அப்பமெல்லாம் அவங்கள நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார். நம்ம தான் அவங்களை கொன்னோம். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதுதான். ஸோ நம்ம பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு சத்துருக்கள், இஸ்ரவேலருக்கும் சத்துருக்கள். இஸ்ரவேலருடைய வேதம் நமக்கு தரப்படவே இல்லை. த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நமக்கு தரப்படவே இல்லை. அவனுடைய வேதம் கம்ப்ளீட்டாக அவனுடைய வேதம், ரைட்? இப்போ சங்கீதம் 106:47 சொல்கிறாங்க, ஐயா இவங்களை எல்லா தேசத்துலேயும் நீங்கள் விரட்டி அடிச்சிட்டிங்க, எங்களெல்லாம் அங்கேருந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கையில் மேன்மை பாராட்டி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தரலும் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்கிறாங்க, சேவ் அஸ் ஓ லார்ட் அவர் காட் அண்ட் கேதர் அஸ் ஃப்ரம் அமங் த ஜென்டைல்ஸ். எல்லாரையும் எங்கே பண்ணிட்டாரு? செதறடிச்சிட்டாரு. நம்மக்கிட்ட செதறடிச்சிட்டாரு எல்லாரையும். ஆமாம், அது ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு காமிச்சேன். 2 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரத்தில் 10 கோத்திரத்தை அசிரியர்கிட்டையும் மிச்சம் இருக்கிற யூதா கோத்திரத்தை 2 ராஜாக்கள் 25ஆவது அதிகாரத்தில் பாபிலோனுக்கும் சிறையிருப்புக்கு கொடுத்துட்டார். இது ஒரு தடவை இல்லை, நிறைய தடவை கொடுத்துருக்காரு. அதுதான் லாஸ்ட்டு. இயேசு பூமிக்கு வரும்போது இஸ்ரவேல் தேசம் ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு கிபி 70க்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இல்லாமலே போயிட்டு 1948 உருவாச்சு. அவ்வளோ வருஷங்கள் இல்லை, 1948 இஸ்ரவேல் உருவாச்சு. அது வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் இல்லை, அந்த தேசமே இல்லாமல் இருந்தது. ஒரே நாளில் அது உருவாச்சு. தீர்க்க தரிசனத்தின்படி ஒரே நாளில் 1948 உருவாச்சு. அது வரைக்கும் இஸ்ரவேல் தேசமே இல்லை. புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு தண்டனையில் இருந்தாங்க. ஆமாம். அப்போ இதில் இன்னும் எரேமியா 10:25. எரேமியா இதை வந்து உங்களுக்கு நான் அப்புறமா காப்பி கொடுத்துருந்தேன். எரேமியா 10:25 ஒரு இன்னும் இதாக சொல்கிறார், உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்கினார்களே. நம்ம மேலே சாபம் போடுறான் எரேமியா, நம்மளை கொல்லணும் அப்படிங்கிறான். யாக்கோபுன்னா இஸ்ரவேல். ஆமாம், புறஜாதி. இந்த தேவனுக்கு, இஸ்ரவேல் தேவனுக்கு யார் பண்ண போகிறான்? நாங்கள் அவரை வந்து என்ன பண்ணுறோம்? சாட்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவர் கேட்டாரா? எரேமியா 10:2. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். நம்ம வந்து நெகட்டிவ் இது அங்கே நெகட்டிவ் ரோல் மாடல். புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வானத்தின் அடையாளங்களை பார்ப்போம். இது வானத்தின் சர்வே சேனையை பார்த்து ஐயோ இப்படி வந்தோம் இப்படி ஆகும். இதை கற்றுக்காதீங்கிறார். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். அமாவாசை பௌர்ணமி எல்லாம் நம்ம வந்து நெகட்டிவங்க, டோட்டலி யூஸ்லெஸ். தேவனுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ்லெஸ். நம்மளை இந்த தேவனுக்கு போய் நம்ம வந்து சாட்சி கொடுக்குறோன்னு சொன்னால் தேவதூதர்கள் இல்லை, பிசாசு சிரிக்கும். இந்த பிள்ளைகள்லாம் அப்போ கொஞ்சம் நேரம் சிரிச்சுது, கொஞ்சம் வசனங்களை பார்த்து பிள்ளைகள் சிரிச்சுது. தேவதூதர்கள் மட்டும் இல்லை, பிசாசுகள் சிரிக்கும். ஐயோ ஜோசன் சிரிக்கிறாரா? ஓகே. ஸோ இது இப்போதைக்கு போதும். அடுத்தது இப்போ உங்களுக்கு யெகோவாங்கிற நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு கூட பழைய ஏற்பாட்டில் நமக்கு அன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் சர்ச் கிறிஸ்தவ சபைகளை யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. ரைட், எனக்கு ஒரு கொஸ்டின் இங்கே வந்திருக்கு. ஜெகவா ஜீரே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு? இவங்களும் அவங்களும் ஒன்று தான். யெகோவாவுடைய ஆவி, அதாவது இதே அந்தி கிறிஸ்து ஆவி தான் பெந்தேகோஸ்தே சபைகளை பிடிச்சிருக்கு. எபினேசர், எல் ரோயி, எங்கேயாவது ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் பாருங்கள்
கிடையவே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணல, மற்றவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாத பாட்டே கிடையாது. ஆமாம், அது இல்லாத பாட்டே கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இயேசு கொடுத்துருக்கிற ரூல், ஓவரால் ரூல் என்னன்னா இதுதான். இந்த ரூலை தான் பின்பற்றணும். அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இயேசுவுக்கு தான் சாட்சி, வேற யாருக்கும் சாட்சி கிடையாது. வேற யாருக்கும் சாட்சி கிடையாது. அடுத்து இன்னொரு இடத்துல சொன்னீங்க, யோவான் எங்க சொன்னாரு? 16 கடைசி வசனமா? அது சொல்றாரு 15 கடைசி வசனம். எனக்கு என்னோட இருந்தீங்க, நீங்க எனக்கு சாட்சிகள் சொன்னாரா? 15:27 நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆவியானவர் அதுக்கு முந்தின வசனம் சொல்றாரு 26, பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவர்கள் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஸோ பரிசுத்த ஆவி யாருக்கு சாட்சி கொடுப்பாரு? இயேசுவுக்கு சாட்சி கொடுப்பாரு. நீங்களும் ஊழியக்காரங்க, இயேசுவோட ஊழியக்காரங்க, அவருக்கு சாட்சி கொடுப்பீங்க. இயேசுவுக்கு மட்டும்தான், இயேசுங்கிற நாமத்துக்கு மட்டும்தான் சாட்சி கொடுக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். யெகோவாங்கிற நாமத்துக்கு சாட்சி கொடுக்க நாம் அழைக்கப்படவில்லை. இதில் ஏதாவது டவுட் இருக்காப்போ? இப்போது அவங்க பண்ணுறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் அவருடைய நாமத்தை யாரும் போய் சாட்சியாக அறிவிக்கலை. புதிய ஏற்பாட்டில் அவர் பேரே கிடையாது, யெகோவாங்கிற பேரே கிடையாது. ஏன்னா அவர் தான் மாம்சத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்துருக்காரு. ஏன்னா உங்களுக்கு தெரியணும், ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை, ஈசாக்கு யாக்கோபோட பண்ண உடன்படிக்கை, விருத்த சேதன உடன்படிக்கை, அவருடைய நாமம் பவர்ஃபுல் நாமம் இது. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன். இந்த நாமம் க்ளோஸ் ஆகணும். அது க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இயேசுங்கிற நாமம், அவருடைய நாமம் மேலே வர முடியாது. ஒரு நாமம் தான். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுங்கிற ஒரு நாமம் தான் ஒர்க் பண்ணிச்சு. புதிய ஏற்பாட்டில் இயேசுங்கிற நாமம் மட்டும்தான் பார்த்தோம். தேவனுக்கு ஒரே நாமம் தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கும் ஒரே நாமம் இயேசு தான். அதை க்ளோஸ் பண்ணணும். ஒரே ஒரு மெத்தட் தான். அந்த நாமத்தையுடைய தேவன் மறிக்கணும். அவர் மாம்சத்தில் வந்தார், ஜீவனை கொடுத்தார். 1 தீமோத்தேயு 3:16 படித்து காமிச்சேன். தேவன் மாம்சத்திலே பிறந்தான். ஓகே.